வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தொழில் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் அகமதாபாத் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் உணவு மற்றும் கடற்கரை திருவிழா துவங்கியது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்த விழாவில் தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா வரவேற்றார். கவர்னர் கைலாஸ்நாதன் தலைமை தாங்கினார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் ஜெனரல் சுனில் சுக்லா மேட் இன் புதுச்சேரி குறித்து பேசினார். தொடர்ந்து மேட் இன் புதுச்சேரி அதிகாரப்பூர்வ துவக்கம் மற்றும் அதன் ட்ரோன் வாயிலாக லோகோ வெளியிடப்பட்டது. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, ஏஎஃப்டி மில்லில் ஏக்தா மால் திட்டத்தில் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்த ஏற்பாடுகள் நடக்கின்றது. அங்கு தொழில் முனைவோர்கள் தயாரிக்கும் பொருட்கள் சந்தைப்படுத்த பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விழாவில் தொழில் கூட்டமைப்பு சேர்மன் நடராஜன், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமை செயலர் சரத் சௌஹான், விக்னேஷ் எம்எல்ஏ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். வெள்ளினூர் அரையூர் பகுதியில் மணிகண்டன் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகின்றார். இவரது செல்போன் கடையின் பூட்டை நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர் ஒருவர் உடைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக வந்த இளைஞர்கள் சிலர் அதனை வீடியோவாக பதிவு செய்தனர். இதனை கண்ட மர்ம நபர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த நிலையில் இளைஞர்கள் மர்ம நபரை விடாமல் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்து தர்ம அடை கொடுத்து வில்லினூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படாத நிலையில் இச்சம்பவம் குறித்தான வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகிய நிலையில் போலீசார் மர்ம நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் கேரளாவை சேர்ந்த ஜஸ்டின் என்பதும் இவர் புதுச்சேரி அரையூரில் உள்ள தனது அக்காவின் வீட்டிற்கு வந்து சில வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் ஓணம் பண்டிகை வரவுள்ளதால் பண்டிகையை தனது நண்பர்களுடன் கொண்டாட மீண்டும் கேரளா செல்ல பணம் தேவைப்பட்டதால் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருட முயற்சி செய்ததாக தெரிவித்ததை அடுத்து ஜஸ்டினை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காணப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறுவனுடன் சேர்ந்து கிருமாம்பாக்கம், கடலூர், சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பைக்குகளை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 8 பைக்குகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதியின் உத்தரவின் பேரில் ஜெயக்குமார், அஜித்குமார் இருவரும் காலப்பட்டு சிறையிலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் போலீசார் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் போலீசார் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என காவல்துறை தலைமையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை தலைமையக எஸ்பி மோகன்குமார் வெளியிட்டிருக்கும் அந்த சுற்று அறிக்கையில், புதுச்சேரி போலீசார் சீருடையில் இருந்தாலும், சாதாரண உடையில் இருந்தாலும், அரசு வாகனமாக இருந்தாலும் அல்லது சொந்த வாகனமாக இருந்தாலும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். அதை மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டங்களின் படியும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளின் படியும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து மேற்பார்வை அதிகாரிகளும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவலர்கள் இந்த விதியை தீவிரமாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு சட்டத்தை கற்பிக்கும் போலீசார் இந்த விதிமுறையை கட்டாயம் பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி காவல் தலைமையகம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் ரயான் பன்னாட்டு மேல்நிலைப் பள்ளி சார்பில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இப்பேரணியை வில்லினூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப்பொருள் பழக்கத்தை தவிர்த்து மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பேரணியில் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் முபாரக், முதல்வர் விஜய் ஆனந்த், துணை முதல்வர் ஆயிஷா இலியாஸ், பொறுப்பு ஆசிரியர் ராஜேஸ்வரி, ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள்.
வனத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படை சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி கடற்கரையில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. இதில் கடற்கரை ஓரமாக 400 கடல் திராட்சை மற்றும் பூங்க மரக்கன்றுகள் நடப்பட்டன. தேசிய மாணவர் படை மற்றும் காரைக்கால் கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வனத்துறை மற்றும் கடலோர காவல்படை பணியாளர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டனர். கடலோர பகுதிகளில் நிலவும் அதிக உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய தாவரங்கள் தேர்வு செய்யப்பட்டு நடப்பட்டன. இதன் மூலம் கடற்கரை பகுதியில் பசுமையை அதிகரிப்பதுடன் நிழல் மற்றும் அழகிய சூழலை ஏற்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காரைக்கால் இந்திய கடலோர காவல்படை நிலைய கமாண்டர் சௌமை சாண்டோலா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச், மாவட்ட துணை வன பாதுகாவலர் நந்தகுமார் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். காரைக்கால் நரவி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு 1 அடி முதல் 10 அடி உயரம் வரை 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சிங்கம், அன்னம், மயில், யானை, மூஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 6 பேக் தோற்றத்தில் சிவன் வடிவ விநாயகர், வதம் செய்யும் வடிவம், கருட வாகன விநாயகர் என புதுமையான வடிவங்களிலும் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்களின் கவனம் வெகுவாக ஈர்க்கப்பட்டு சிலைகளை முன்பதிவு செய்து வாங்குவதும் அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குச்சி, கிழங்கு மாவு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி சிலைகள் தயாரிக்கப்படுவதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். நிறவியல் தயாரிக்கப்படும் சிலைகள் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி நெருங்கும் நிலையில் நிறவியல் சிலைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நூதன போராட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பங்கேற்காததால் புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாக ரகுநாதன் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமுத சுரபி, பாப்ஸ்கோ, பாசி உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் நிலை
தொழிற்சாலைகள் மூடப்படுவது, உள்ளாட்சி மற்றும் அரசு ஊழியர்களின் நிதிநிலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அண்ணா சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்புறமாக திரும்பி அமர்ந்து எதிர்ப்பை தெரிவித்ததுடன் ரகுநாதன் சட்டையை கிழித்துக் கொண்டு கையில் தட்டுடன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டச்சேரி மேடு பகுதியில் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரியின் பின்புறம் சுமார் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை கோட்டச்சேரி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 3 தலைமுறைகளாக பயிரிட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலம் தொடர்பாக பாலகிருஷ்ணனுக்கும் நில உரிமையாளருக்கும் இடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகின்றது. நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே நிலம் மருத்துவக் கல்லூரிக்கு விற்பனை செய்யப்பட்டதாக விவசாயி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் 12 வாரங்களுக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக பாலாஜி தெரிவித்தார். இந்நிலையில் வழக்கு நிலுவையில் இருப்பதையும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி சம்பந்தப்பட்ட நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வேலி அமைக்க முயற்சி செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே நீதிமன்ற உத்தரவை மீறி வேலி அமைக்க முயன்றவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். வீரம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற முத்து பல்லாக்கு நிகழ்ச்சியில் சுமார் 100 அடி அகலம் கொண்ட முத்து பல்லாக்கள் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வீரம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் என்றாலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவை தொடர்ந்து முத்து பல்லாக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். கர்நாடக மாநிலம் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் கார்த்திகேயன் எம்எல்ஏ மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரி கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என தெரிவித்துள்ளார். எனவே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என்றும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே அந்த தீர்மானத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி விநாயக மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் தீக்ஷாராம் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் பல அமர்வுகள் நடைபெற்றன. முதல் அமர்வின் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் டாக்டர் நவீன் புட்டும், தலைவர் சொசைட்டி ஆஃப் எமர்ஜென்சி மெடிசின் இந்தியா புதுச்சேரி, ஃபேக்கல்டி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் ஜீவ ரக்ஷா, அவசர மருத்துவத்துறை AVMCNH அவர்கள் மாணவர்களுக்கு தொழில்முறை நெறிமுறைகள் குறித்து மதிப்புமிக்க கருத்துக்களை வழங்கினார். மேலும் மாணவர்களின் கல்வி பயணம் மற்றும் எதிர்கால தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அறிவு மற்றும் மதிப்புமிக்க வழிகாட்டுதல்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து IQAC ஒருங்கிணைப்பாளர் ஐயம்மா, மாணவர் ஆதரவு அமைப்புகள், விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அமர்வில் மாணவர் ஆதரவு சேவைகள், வளாக வசதிகள், கல்வி சார்ந்த எதிர்பார்ப்புகள், வருகை பதிவு, மாணவர் பாதுகாப்பு, ஒழுங்குமுறை நடைமுறைகள், பாதுகாப்பான மற்றும் மரியாதையான கல்வி சூழல் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியின் அடுத்த அமர்வில் அன்பு நிலவன் முன்னாள் மாணவர் சங்க தலைவர், தமிழ்ச்செல்வன் துணைத் தலைவர் மற்றும் ஐயம்மா முன்னாள் மாணவர் விவகார அலுவலர் ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடி தொழில்துறை அனுபவம், சமீபத்திய போக்குகள், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல், தொடர்பு வலையமைப்பு மற்றும் சமூக உருவாக்கம் போன்ற முன்னாள் மாணவர் சங்கத்தின் நோக்கம் மற்றும் பங்கு குறித்து விளக்கினர். மேலும் நிகழ்வில் மாணவர்களின் படைப்பாற்றல் வெளிக்கொண்டு வரும் வகையில் படைப்பாற்றல் மற்றும் கலை நிகழ்த்துதல் ஓவியம் அமர்வில் மாணவர்கள் தூய்மையான மற்றும் பசுமையான பூமி தலைப்பில் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறனை வெளிப்படுத்தினர். 3ஆம் நாள் நிகழ்ச்சியின் நுண்கலை கழகத்தின் சார்பில் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று படைப்பாற்றல் திறமை மற்றும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் தீக்ஷாராம் குழுவின் உறுப்பினர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு மற்றும் சாத்தமங்கலம் கிராம பஞ்சாயத்துகளில் பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் ஆற்றங்கரை மற்றும் ஓடைவாய்க்கால் கரைகளை பலப்படுத்தும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டன. புதுவை முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பணிகளை துவக்கி வைத்தார். கோட்டைமேடு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட சங்கராபரணி ஆற்றில் டோபிகானா முதல் அங்காளம்மன் கோவில் வரையிலான கரையை பலப்படுத்தும் பணிக்கு ரூபாய் 29,85,500 ரூபாய் மதிப்பீட்டிலும், சாத்தமங்கலம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட குடுவையாறு ஓடைவாய்க்கால் கரையை பலப்படுத்தும் பணிக்கு ரூபாய் 19,94,500 ரூபாய் மதிப்பீட்டிலும் என இரு பணிகளும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,49,80,000 மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன்கள் பாலமுருகன், ரேவதி பரகுணம், புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதி சரவணன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், செயற்பொறியாளர் சித்ரா, இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் பிரதாபன், மகாதேவி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் ஏரியை சீரமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இப்பணி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய எம்எல்ஏ, இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஏரி சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி, இளநிலை பொறியாளர், பணி ஆய்வாளர், கிராம திட்ட ஊழியர், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இவ்விழாவில் பங்கேற்க தமிழகம், புதுச்சேரியிலிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றவும் நேர்த்திக் கடன்களை செலுத்தவும் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நடந்து சென்று திருவிழாவில் பங்கேற்கின்றனர். சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியே செல்லும் பக்தர்கள், புதுச்சேரியில் இருந்து செல்லும் பக்தர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வேளாங்கண்ணியை சென்றடைவர். பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்று விழாவில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி வழியாக கடந்து செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள பாரதிதாசன் கல்லூரி எதிரே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்த அன்னதான விழாவில் சப்தகிரி நிர்வாக குழும இணை இயக்குநர் விஜய் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக அவர் வேளாங்கண்ணி அன்னை மாதாவை வழிபட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள விடுதலை வீரர் ஸ்ரீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக அவர் பணியாற்றி வருகின்றார். ஆரவல் நிர்வாகத்தில் 9 ஆண்டுகள் ஆசிரியராகவும், புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறையில் 26 ஆண்டுகள் என்று 35 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்டவர். 2022ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். இதை தவிர திருநெல்வேலி கலை இலக்கிய பெருமன்றத்தின் அறந்தை நாராயணன் நினைவு பரிசு பெற்றவர். நடுக்கூத்தன் என்ற நாடக நூல் உட்பட 9 நூல்களை எழுதியுள்ளார். டெல்லி தேசிய நாடக விழாவிலும் புதுச்சேரி பல்கலைக்கழக நிகழ்த்து கலைத்துறையிலும் இந்த நூல் நாடக வடிவம் பெற்றுள்ளது. இதை தவிர பல்வேறு இடங்களிலும் நாடக நடிகராகவும் இவர் நடித்துள்ளார். இதை தவிர பணியாற்றும் பள்ளியில் இருக்கும் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து அறிவியல் படைப்போம் என்னும் தலைப்பில் அறிவியல் இயக்கத்துடன் இணைந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச போட்டிக்கு 2019ஆம் ஆண்டு முதல் மாணவர்களை தயார் செய்து வருகின்றார். மேலும் தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸில் மாணவர்களின் 23 திட்டங்களுக்கு வழிகாட்டி ஆசிரியராகவும் இருந்துள்ளார். இதை தவிர ஸ்ரீ அரவிந்தா சொசைட்டி மூலம் டெங்கு உள்ளிட்ட சுகாதார நாடகங்கள், சமூக கல்வி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை நாடக வடிவத்தில் கொண்டு சேர்ப்பதில் வல்லவர். பள்ளி நேரங்களிலும் பள்ளி அல்லாத நேரங்களிலும் மாணவர்களை ஒருங்கிணைத்து நாடகமாக கட்டமைத்துள்ளார். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள சாய்ஜி சரவணகுமார் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் திருபுவனை தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள வால்புல் நிறுவனத்தில் சாய்ஜி சரவணகுமார் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். மேலும் நிறுவனத்தின் பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாப்பு அதிகாரியை அவர்கள் தாக்கி கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக நிறுவனத்தின் பிளான்ட் ஹெட் சிவராமகிருஷ்ணன் போலீசில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதியம் 12:35 மணியளவில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தின் பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாப்பு அதிகாரியை அவர்கள் தாக்கி கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிறுவனத்தின் பிளான்ட் ஹெட் சிவராமகிருஷ்ணன் மற்றும் மூத்த மேலாளர்களை தகாத மற்றும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் அவர்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டியதாகவும் புகார் தெரிவிக்கிறது. இதையடுத்து நிறுவன நிர்வாகம் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் திருபுவனை தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைதல், நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரி, மூத்த மேலாளர்களை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டுதல், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் மிரட்டுதல் ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாய் ஜே சரவணகுமார் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதால் இந்த வழக்கு பதிவு புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக நிறுவன வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். சாய் ஜே சரவணகுமார் கடந்த முறை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.